என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல்வேறு சேனல்லும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்கவும், என்னுடைய கருத்துக்கள் மற்றும் எழுத்துக்களை நீங்கள் படிக்கவும் ஏதுவாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சித்தெரும்பு கடித்த நடிகை மீண்டும் மந்திரியுடன் உறவா? இந்த நடிகை கணவருக்கு கொடுத்த குடைச்சல்கள் என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய டிஸ்க்ளைமர்: எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பொதுவாக பேசி வரும் வீடியோக்களும் சரி, இந்த வீடியோவும் சரி, இரண்டு நோக்கங்களுக்கானவை. முதலாவது, எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள். இரண்டாவது, பெண்களுக்கு, குறிப்பாக சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பது ஆகிய நோக்கங்களுக்காகவே இந்த செய்திகளை நான் பேசுகிறேன். சித்தெரும்பு கடித்த நடிகை அந்த நேட்டிவிட்டி டைரக்டரின் மூலமாக அறிமுகமானவர். அதற்கு முன்பாக கலாஷேத்ராவில் முறைப்படி பரதநாட்டியம் பயின்றவர். இவர் நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட் ஆனதால் மளமளவென்று பட வாய்ப்புகள் குவிந்தன. பட வாய்ப்புகள் குவியும் போது இயல்பாகவே தொழிலதிபர்களிடமிருந்தும் அரசியல்வாதிகளிடமிருந்தும் அழைப்புகள் வருவது வழக்கம். அப்படித்தான் இந்த நடிகைக்கும் அந்த மந்திரியிடமிருந்து அழைப்பு வந்தது அன்றைக்கு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நடிகை மந்திரியை ஸ்டார் ஹோட்டலில் சந்தித்தார், மகிழ்வித்தார். அந்த மந்திரிக்கு முழு திருப்தியானது. இந்த நடிகைக்கு கரன்சி மழை பொழிந்தது. அரசல் புரசலாக மீடியாக்களில் செய்திகள் கசிந்தன. அந்த மந்திரியோ தெனாவட்டாக சொன்னார், இன்றைக்கு அவர் பாப்புலராக இருக்கிறார், ஆனால் அன்றைக்கு பாப்புலராக இருக்கவில்லை. எத்தனையோ மந்திரிகளில் அவர் ஒரு மந்திரியாக இருந்தார், அவ்வளவுதான். எனவே மீடியாக்களில் செய்திகள் வந்தபோது தன் அள்ள கைகளிடம் தெனாவட்டாக சொன்னார், இப்படி நியூஸ் வர்றதும் எனக்கு நல்லது தான், நான் நிறைய பேருக்கு பாப்புலர் ஆகிடுவேன்ல என்று சொன்னார். ஆனால் அப்படி அந்த மந்திரியுடன் இருந்த தொடர்பு நடிகைக்கு வினையாகி போனது. மிக பிரம்மாண்ட இயக்குனரின் படத்தில் ஹீரோயினாக கமிட் ஆனார். அந்த படத்தில் கமிட் செய்யும் போதே டைரக்டர் அந்த படத்தில் வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் நடப்பதான ஒரு கதை. ஆங்கிலேயர்கள் இந்திய பெண்களை சேலைகளை உருவி ஓடவிட்டு அடித்தார்கள் என்பதாக காட்சி அமைப்புகள் இருக்கு. எனவே அந்த காட்சியை எடுக்கும்போது உங்கள் சேலையை உருவுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நிபந்தனையை விதித்து விட்டு தான் கமிட் செய்தான் டைரக்டர். ஆனால் அந்த காட்சி படமாக்கப்பட்ட தினத்தில் நான் அப்படி நிர்வாணமாக நடிக்க சம்மதிக்க மாட்டேன் என்றார். அது ஆக்சுவலாக முழு நிர்வாணம் காட்சி கிடையாது, ஒரு அரை நிர்வாண காட்சி தான். அதுவும் கூட லாங் ஷாட்டில் தான் அது படமாக்கப்பட்டது. அதை டைரக்டர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த காட்சி கதைக்கு எந்த அளவுக்கு அவசியம், அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பெண்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பதை சித்தரிப்பதற்கு இந்த காட்சி அவசியம் என்று டைரக்டர் வலியுறுத்தியும் கூட முடியாது என்று மறுத்தார் நடிகை.
மறுத்துவிட்டு அறைக்குள் போய் யாருக்கு ஃபோன் செய்திருக்கிறார். உடனே கொஞ்ச நேரத்தில் குண்டர்கள், மந்திரி அனுப்பிய குண்டர்கள் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள். டைரக்டரை மிரட்டி அன்னி விருப்பத்துக்கு மாறா எந்த காட்சியும் நீங்கள் ஷூட் பண்ணக்கூடாது இந்த படத்தில் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். யூனிட்டே கொதித்து போய்விட்டது. ஒரு படத்தில் டைரக்டரின் உரிமையில் தலையிடுவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதை நாம் சும்மா விடக்கூடாது. ப்ரொடியூசர் கவுன்சில், டைரக்டர்ஸ் யூனியன், ஆர்டிஸ்ட் யூனியன் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்று கொந்தளித்தார்கள். ஆனால் அப்போது நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சியின் நிஜ ரூபத்தை தெரிந்து வைத்திருந்த டைரக்டர், இதுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி நம்ம உரிமைக்கு குரல் கொடுத்தாக்கா நம்மளால் இங்கே படமே பண்ண முடியாத நிலை உருவாயிடும் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி விட்டு பிறகு ஒரு டூப் நடிகையை வைத்து அந்த காட்சியை படமாக்கினார் இயக்குனர். இந்த விஷயம் காட்டு தீ போல் இண்டஸ்ட்ரியில் பரவிவிட்டது. அடடா, இந்த நடிகையை வச்சு படம் பண்ணினா நாளைக்கு எவனோ படத்தில் ஷூட்டிங்கில் வந்து கலாட்டா பண்ணுவான், நம்மால் வந்து சுதந்திரமாக படம் பண்ணவே முடியாது என்று பயந்து போன மற்ற பெரிய ஹீரோக்களும் சரி, டைரக்டர்களும் சரி, இவரை ஒப்பந்தம் செய்வதை தவிர்த்தார்கள். இதனால் நடிகையின் மார்க்கெட் டவுன் ஆக தொடங்கியது. மார்க்கெட் டவுன் ஆன பிறகு எல்லா நடிகைகளும் செய்வதைப் போலவே இவரும் ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு போனார். ஆனால் பல நடிகைகள் தங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைந்தால் போதும் என்று செட்டில் ஆகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில நடிகைகளுக்கு தாங்கள் பழக்கப்பட்டு போன பந்தா செல்வாக்கு எல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்ப தலைவியாக ஃபிட் ஆகி கொள்ள சில நடிகைகளால் முடியாது. அவர்களுடைய ஈகோ தடுக்கும். இந்த நடிகை விஷயத்தில் அதுதான் நடந்தது. கணவனுடன், அதாவது யார் யாருக்கோ அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு போன நடிகையால் கணவனுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு வாழ முடியவில்லை. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். குறிப்பாக சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கணவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த நடிகை அதற்கு மறுத்திருக்கிறார். ஒரு முறை கர்ப்பம் தரித்த பிறகும் கூட கணவனுக்கே தெரியாமல் கருக்கலைப்பு செய்துவிட்டார். இதை தெரிந்து கொண்ட கணவன் ரொம்பவும் அப்செட் ஆகி போனார். இதன் பிறகு ஒரு நாள் ஜெயா டிவியில் எனக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு ஷூட் பாக்கி இருக்கு, கொஞ்ச நாள் தான் ஷூட்டு, நான் சென்னைக்கு போய் அதை முடிச்சு கொடுத்துட்டு வரேன் என்று கணவனிடம் சொல்லியிருக்கிறார். கணவனும் சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். சென்னைக்கு வந்தவர் யாரை சந்தித்து பேசினார், என்ன டீலிங்கை முடித்தார் என்பது தெரியாது. மீண்டும் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன், உங்களுடன் வந்து குடித்தனம் நடத்த மாட்டேன் என்று கணவருக்கு ஃபோன் செய்து சொல்லிவிட்டு நாம் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த கணவரின் அப்பா சென்னையில் காலமாகி இருக்கிறார். அப்பாவின் இறுதி சடங்குக்காக வந்த
கணவனுக்கு இமெயில் அனுப்பியிருக்கிறார் நடிகை. ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டு அங்கே வந்து பேசுங்கள், நம்முடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் எங்கே தன்னுடைய மனைவி தன்னை ஆள் வைத்து அடிப்பதற்கு கூப்பிடுகிறாளோ என்று பயந்த கணவன், நீ சொல்கிற இடத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது, ஒரு வக்கீல் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். வக்கீல் வீட்டில் வச்சு பேசும்போது ஒரு பத்திரத்தை நீட்டியிருக்கிறார். பரஸ்பர விவாகரத்து ஒப்பந்த கையெழுத்தை கேட்டிருக்கிறார். அதில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு வந்த நான் இந்த பெண்ணை இந்த தேதியில் திருமணம் செய்து கொண்டேன் என்று ஒரு வரி இருந்திருக்கிறது. அதை பார்த்ததும் கோபத்தின் உச்சிக்கே போனார் கணவர். ஏனென்றால் அவர் உண்மையில் அமெரிக்காவுக்கு போய் 10 ஆண்டுகள் நிறைவடைய இருந்த தருணம் அது. 10 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டால் அங்கே அவருக்கு கிரீன் கார்டு கிடைத்துவிடும், அதாவது அமெரிக்க பிரஜை என்கிற வாழ்வுரிமை கிடைத்துவிடும். அதை கெடுப்பதற்காகவே தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அமெரிக்காவுக்கு குடிவந்த மாதிரி அதில் தேவையில்லாத வாசகம் இடம்பெற்றிருப்பதை கடுமையாக ஆட்சேபித்த கணவன் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அதன் பிறகு கணவன் மீது இந்த மனைவி ஒரு பொய் வழக்கு போட, அந்த கணவன் இவர் மீது விவாகரத்து வழக்கு போட, நீண்ட கால சட்ட போராட்டத்துக்கு பிறகு இவர்கள் இருவருக்கும் விவாகரத்து கிடைத்தது. கடந்த ஆண்டில் இந்த நடிகையிடம், இவருக்கு இப்போது சுமார் 52 வயது இருக்கும், நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் வருகிறதே என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, இந்த வயதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா என் குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுமா இல்லை பாட்டின்னு கூப்பிடுமா என்று விரக்தியாக சிரித்திருக்கிறார் நடிகை. நடிகைக்கு முன்பு தொடர்பாக இருந்த அந்த மந்திரியின் மனைவி சுமார் 8-9 ஆண்டுகளுக்கு முன்னால் காலமாகிவிட்டார். எனவே இப்போது மீண்டும் அந்த மந்திரியும் இந்த நடிகையும் தான் ஒரு உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவருக்கு மறுமணம் செய்யும் ஐடியாவே கிடையாது என்று சிலர் சொல்கிறார்கள். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.